வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th தமிழ் தேர்ட் டேமுக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6th டேம் 1 டேம் 2 டேம் 3 அது டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 7th ஃபஸ்ட்டு டேம் செகண்ட் டேம் அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து தேர்ட் டேமுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை நடத்த காயிதே மில்லத் காரணமாக இருந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, ஆகியவற்றை தொடங்க, அதாவது திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி இதை தொடங்கத்தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காரணமாக இருந்திருப்பார் காயிதே மில்லத் அவர்கள். கூற்று 2, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் காயிதே மில்லத் அவர்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பாவண்ணன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, கூற்று 2, பாவண்ணன் எழுதிய நூல்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, இன்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல், மீசக்கார பூனை, பிரயாணம் ஆகியவை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, இன்று வாழ்ந்தவர்கள் அப்படின்னு இல்லை, நேற்று வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் இவர் எழுதியிருக்காரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசக்கார பூனை, பிரயாணம் இந்த நூல்கள் எல்லாமே இவர் எழுதியது தான். அப்போ இந்த செகண்ட் கூற்று வந்து தவறு. இந்த இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, தேர்டு கொஸ்டின், காயிதே மில்லத் அவர்கள் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1946லேருந்து 52 வரைக்குமே அவர் சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். இந்த காயிதே மில்லத் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது தான் இந்த சொல்லோட பொருள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது அறநெறிச்சார பாடலில் இருக்கக்கூடிய உருவகத்தை தான் நம்ம கேட்டிருக்கோம். அதாவது இன்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விளைநிலம். ஓகே, வன்சொல் அப்படின்னா கலை, ஈதல் அப்படிங்கிறது வித்து, வாய்மை அப்படிங்கிறது எரு. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், இப்படிப்பட்ட தலைவரை காண்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை வந்து புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பெரியார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. இதே பார்த்திங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த இருளை ஒளிக்கெதிராக வந்தவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத் அவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் காயிதே மில்லத் அவர்கள் வகிக்காத பதவி எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அரசியலமைப்பு ஒழுங்காற்று குழு உறுப்பினர். அந்த பதவி தான் இவர் வகிக்கல. மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினர் இது எல்லாமே இவர் வகிச்சிருக்காரு. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். செவன்த் கொஸ்டின், அதற்கு கூடு கட்ட தெரியாது பாவம் சிறிய பறவை தானே என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. எய்த்து கொஸ்டின், டிசம்பர் சூடினால் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, காலவாகு பெயர். ஓகேங்களா, அதாவது டிசம்பரை சூட முடியாது, டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய பூவை சூட முடியும். இந்த மாதிரி இது காலத்தோடு தொடர்புடைய ஆகு பெயராக வர்றதுனால இது காலவாகு பெயர். ஓகே, நைன்த்து கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மல்லிகை சூடினால் என்னும் தொடரில் மல்லிகை என்னும் முழு பொருளின் பெயர் அதன் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, கூற்று 1 சரி. அதே போலவே கூற்று 2, இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது
பொருளாகு பெயர் எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். இப்போ 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. 10th கொஸ்டின், சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்ற ஆகுபெயரில் தமிழ்நாடு என்பது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது அவ்விடத்தை சார்ந்த அணியை குறிக்கிறது. தமிழ்நாடு ஜெயிச்சிச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஜெயிக்கல, தமிழ்நாட்டை சேர்ந்த அணி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 11th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, அதாவது அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 முதல் 5 முறை மட்டுமே வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. 2 முதல் 4 முறை தான் என்ன வரும் அப்படின்னா அடுக்கு தொடரில் ஒரே சொல் வரும். ஓகே. இந்த அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு அப்படிங்கிறது இந்த கூற்று சரிதான். இப்போ உதாரணமாக பாம்பு பாம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து அடுக்கு தொடர் தான். இதை தனித்தனியாக பிரித்தாலுமே என்ன வரும், பொருள் வரும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியாக நிற்கும். ஓகேங்களா? ஆமாம். பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு பாம்பு அதே எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லு தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா? இரட்டை கிளவியாக இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக இருக்காது, சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? கலகல அந்த மாதிரி. ஓகே. அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, ஆசை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது அடுக்கு தொடர் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா விரைவு, வெகுளி, ஆசை வராது, உவகை. ஓகேங்களா? உவகை, அச்சம், அவலம் இது எல்லாமே பேஸ் பண்ணி வரும். ஓகே. இந்த 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது பிசி மட்டும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 12th கொஸ்டின், மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் என தொடங்கும் பாடலில் எந்த வள்ளலை பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, பாரி அப்படிங்கிற அந்த வள்ளலை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது. அந்த பாரியோட மகள்கள் 2 பேர் இருக்காங்க, அங்கவை சங்கவை, அவங்களை பற்றியும் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. 13 கொஸ்டின், பழமொழி 400 நூல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பழமொழி 400 நூலின் செய்யுள் வாழ்த்து பாடல் மூலம் முன்றுரை அறையனார் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது பழமொழி 400 எழுதியவர் முன்றுரை அறையனார், அவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு எதன் மூலியமாக அறிய முடியுது அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடல் மூலியமாகவே அறிய முடியுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 2வது கூற்று, பழமொழி 400 பாடல்களை கொண்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. அடுத்து 3வது கூற்று, ஒவ்வொரு பாடலின் இடையிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருப்பதால் பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். ஓகேங்களா? ஒவ்வொரு பாடலோட இடையில வராது, இறுதியில் வரும். அந்த மாதிரி இறுதியில் ஒரு பழமொழி இருக்கிறதுனால இதை பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 400 பாடல்களை கொண்டதுனால இது பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த கூற்று 3 வந்து தவறு. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400 அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். இப்போ இந்த 13 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது பிடி மட்டும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 14 கொஸ்டின், உழவு தொழிலின் செயல்பாடுகளை முறைப்படி வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். அதாவது நிலத்தை தெரிவு செய்யணும், அப்புறம் நாற்று பறித்தல், அப்புறம் நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல். ஓகேங்களா? இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 15 கொஸ்டின், மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான டேஸ் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, தென்மதுரை அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 16 கொஸ்டின், ஆழ்வார் திருநகரி என்பது யாருடைய அவதார ஸ்தலம் அப்படின்னா ஆப்ஷன் பி, நம்மாழ்வார் அவர்களுடைய அவதார ஸ்தலம். 17 கொஸ்டின், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மாணிக்க வாசகர் அவர்கள் தான் இந்த வரிகளை பாடியிருக்காங்க. ஓகே. 18 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, டி.கே. சிதம்பரநாதர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? மாலை நேரம் ஆச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு வட்டமான ஒரு தொட்டியில் வந்து நிறைய நண்பர்கள் இருக்க அந்த இலக்கியம் சார்ந்த கூட்டங்களை டி.கே. சிதம்பரநாதர் நடத்தியிருக்காரு. ஓகே. கூற்று 2, டி.கே. சிதம்பரநாதர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழ் இசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக சிறப்பிக்கப்படுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். இப்போ 18 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ,
கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 19 கொஸ்டின். தாமிரபரணி ஆற்றில் டேஸ் கரையில் திருநெல்வேலியும் டேஸ் கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி. தாமிரபரணி ஆற்றோட மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் தான் பாளையங்கோட்டையும் அமைஞ்சிருக்கு. 20 கொஸ்டின். முத்துப்பரப்பிற் கொற்கை முன்றுரை என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நற்றிணை அப்படிங்கிற நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. 21 கொஸ்டின். தன் பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி. சேக்கிலார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. 22 கொஸ்டின். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓமை அணி. அப்படிதான். அதாவது ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிப்பாங்க, அதே போலவே ஒரு செயலை செய்யும் போதே அதை வச்சு இன்னொரு செயலையும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய அர்த்தம். 23 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. சிவனை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சிவனை போற்றி பாடியல திருமாலை போற்றி பாடியவர்கள் தான் யார் அப்படின்னா 12 ஆழ்வார்கள். ஓகே. கூற்று 2. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வேதமுனி அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தப்பு தான். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி அவர்கள். இப்போ இந்த 23 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 24 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 4, 1, 2, 3 இதுதான் இதற்கான ஆன்சர். பார்ப்போம். அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா தகலி, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் விளக்கு. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 25 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்கா எனும் ஊரில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. கூற்று 2. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2ஆம் திருவந்தாதி இவர் பாடியதாகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தப்பு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாம் திருவந்தாதி தான் வந்து என்ன யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வார் அவர்கள் பாடியிருப்பாங்க. அப்போ இந்த 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1,1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். 26 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. 4, 1, 2, 3 அதுதான். அக்ரோனமி அப்படின்னா உளவியல் அப்படிங்கிற பொருள் தரும். ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் அறுவடை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். பேடி அப்படின்னா நெற்பயிர். கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 27 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் ஓம உறுப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆன அப்படிங்கிறதா பொருந்தாதது. ஓகேங்களா. மிச்சம் இருக்கக்கூடிய இன்ன, அற்று, கடுப்பை அது எல்லாமே ஓம உறுப்புகள் தான் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போல, புரைய, அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்பை இந்த மாதிரியான உரலை இந்த வார்த்தைகள் எல்லாமே ஓம உறுப்புகள் தான். ஓகே. 28 கொஸ்டின். மாலை வெயிலில் மலை தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது என்ற வரியில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. இல்பொருள் ஓமை அணி. ஓகேங்களா. ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொன்மலை அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்துக்கங்க. அதாவது இந்த பூமியில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது தங்கமலை எங்கேயாவது பேஞ்சிருக்கா? பேயவே பேயாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஓமையாக சொல்கிறது தான் இல்பொருள் ஓமை அணி. 29 கொஸ்டின். மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. உவமேயம். ஓகேங்களா. கற்றணை இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 30 கொஸ்டின். உருவக அணியில் எது முன்னும் எதுவும் பின்னுமாக அமையும் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஊமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை வந்து பின்னுமாக அமையும். 31 கொஸ்டின். தன்னாடு அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. தன் கூட்டல் நாடு அப்படின்னு தான் வரும். 32 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்க திருவாமூர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. இந்த திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கூற்றும் சரிதான். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா. ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் தாண்டக வேந்தர் அப்படின்னு இவர் சொல்கிறாங்கன்னா தாண்டகம் பாடுவதில் வல்லவராக இருந்ததுனால இவர் தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதுக்கடுத்து இவர்களுடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னா ஆளுடி அரசு வாகிசர் என அழைக்கப்படுபவர்
திருநாவுக்கரசர். இந்த கூற்றும் சரிதான். இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். தாண்டக வேந்தர் இது கொஸ்டின்ஸை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கூற்றை வந்து அப்படி இந்த கூற்றாக கொடுக்காம அதை எப்படி கேட்பாங்கன்னா, தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆளுடைய அரசு என அழைக்கப்படுபவர் யார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ்க்கு எடுக்கலாம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ஓகே, 33 கொஸ்டின். பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, அதுதான் இதற்கான ஆன்சர். பண்பு பெயர் அப்படின்னா என்னென்ன பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, நிறம், சுவை, அளவு, வடிவம், அப்புறம் பண்பு, அதாவது கேரக்டர். ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு அன்புனா என்ன அப்படின்னா லவ், அந்த இது வந்து நம்ம இருக்குது, அது வந்து ஒரு பண்பு தான். அதனால் வந்து இந்த தொடர் தான் வந்து பண்பு பெயர். ஓகே, 34 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இறை பணியையே மக்கள் பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மக்கள் பணியை தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செஞ்சிருப்பார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். கூற்று 2, திருப்பரங்குன்றம் திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் குன்றக்குடி அடிகளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தப்பு தான். ஓகேங்களா? அவர் எந்த மடத்தோட தலைவராக விளங்கியிருப்பார் அப்படின்னா, குன்றக்குடி அப்படிங்கிற திருமடத்தோட தலைவராக விளங்கியவர் தான் குன்றக்குடி அடிகளார். ஓகே, அடுத்து 3வது கூற்று. இந்த குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் ஆழ்வார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் அப்படிங்கிற இந்த இது வந்து தவறு தான். அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலய சமுதாய மையங்கள். ஓகே, அடுத்து 4வது கூற்று. திருக்குறள் புகழை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். திருக்குறள் புகழை வந்து அவர் பரப்பல, திருக்குறள் நெறியை வழியை வந்து பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ அனைத்தும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 35 கொஸ்டின். உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது எதை போல பலருக்கும் பயன்படும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஆப்ஷன் டி ஊருணி, அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஓகேங்களா? அதாவது உலகிற்கு உதவி செய்ய விரும்புவனோட அந்த செல்வம் வந்து எதற்கு ஒப்பாக கூறப்படுகிறது? ஊருணி அதற்கு ஒப்பாக கூறப்படுகிறது. ஓகே, 36 கொஸ்டின். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த வரிகளை பாடுறாரு. 37 கொஸ்டின். வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை வந்து வழிமொழிந்தவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் பி காந்தியடிகள். இம்முறையை வந்து எடுத்து கூறியவர் யார் அப்படின்னா அப்பரடிகள். அதை வழிமொழிஞ்சவர் தான் காந்தியடிகள். ஓகே, 38 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஜென் என்னும் ஜெர்மானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஜென்னுங்கிறது ஜெர்மானிய சொல் அல்ல, ஜப்பான் சொல். ஓகேங்களா? அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா தியானம் செய் அப்படிங்கிறது பொருள். ஓகே, கூற்று 2, புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அப்போ இந்த 38 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 39 கொஸ்டின். கம்ப ராமாயணத்தில் துன்பமுளதனின் அன்றோ சுகமுள்ளது என கூறுபவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் பி ராமன் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாரு. ஓகே, 40 கொஸ்டின். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர் அப்படிங்கிற அந்த ஊரில் தான் இவர் வந்து பிறக்கிறாரு. ஓகேங்களா? இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழ் ஓல்டு புக்கில் இருந்தது. ஓகேங்களா? மரமும் பழைய கூடையும் அப்படிங்கிற அந்த ஒரு பாடலை வந்து இவர் இயற்றியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முறைப்படி வரிசைப்படுத்துக. கருவி, காலம், வினை, பொருள், இடம். இதை முறைப்படி வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் சி பொருள், கருவி, காலம், வினை, இடம். ஒரு செயலை வந்து நம்ம எதெல்லாம் தெரிஞ்சு வச்சு செய்யணும் அப்படின்னா, அந்த செயலுக்கு உண்டான பொருள், கருவி, காலம், வினை, இடம், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறத இந்த திருக்குறளில் இருந்தால் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே, 42 கொஸ்டின். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற திருக்குறளில் திருவள்ளுவர் எதை உருவகம் செய்யவில்லை அப்படின்னா ஆப்ஷன் பி மக்களின் உயர்வு தாழ்வை உருவகம் செய்யவில்லை. ஓகேங்களா? அதாவது மக்களோட செயல்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருவள்ளுவர் அவர்கள் உருவகம் செஞ்சிருக்காரு. மக்களோட அந்த உயர்வு தாழ்வை உருவகம் செய்யலை. 44 கொஸ்டின் தமிழ் தேன் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி உருவகம். ஓகேங்களா? தேன் தமிழ் அப்படின்னா உவமை, தமிழ் தேன் அப்படின்னா என்ன அப்படின்னா உருவகம். ஓகே. 45 கொஸ்டின் போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். இது எவ்வகை வாக்கியம் என கூறு அப்படின்னா ஆப்ஷன் டி அயற்கூற்று வாக்கியம் தான் இவ்வகை வாக்கியம். 46 கொஸ்டின் ஓமையால் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி உவமேயம் அப்படிங்கிறதா ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருள். 47 கொஸ்டின் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்ற தொடர் என்ன தொடர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓமை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் அறநெறிச்சாரம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி 225 பாடல்களை கொண்டுள்ளது அறநெறிச்சாரம். 49 கொஸ்டின் ஏகதேசம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒரு பகுதி அப்படிங்கிறதா. இந்த ஏகதேச உருவக அணி அப்படின்னா 2 உருவகப்படுத்துறதுல ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விடுறது. இந்த மாதிரி ஒன்றை உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விட்டால் அந்த அணி ஏகதேச உருவக அணி எனப்படும். ஓகே. 50 கொஸ்டின் அறநெறிச்சாரத்தில் நீர் எதற்கு உருவகமாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அன்புக்கு நீர் வந்து உருவகமாக கூறப்பட்டுள்ளது. ஓகே. நம்ம வந்து 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.